கடற்கரை நகரம் காயல்பட்டினம். அதே மாதிரி இன்னொரு ஊரும் ஸ்பெஷல், நாகூரும் ரொம்பவே ஸ்பெஷலுங்க. அதில் உள்ள பிராசாப்பத்துக்கு நம்ம காயல்பட்டினம் கலரிகரியை தொட்டு சாப்பிட்டா எப்படி இருக்கும்? செம்மையாக இருக்குங்க. இன்னைக்கு கலரிக்கறி எப்படி சிக்கனில் வீட்டில் செய்யலாம் அப்படின்ற மெத்தடை நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இதை குக்கர்லேயே நம்ம குக் பண்ண போகிறோம். கலரிக்கறிக்கு எப்போதுமே தேங்காய் எண்ணெயும் நெய்யும் தான் நம்ம சேர்ப்போம். அளவுகள் எல்லாமே இதில் நான் கொடுத்துருக்கப்படி செஞ்சிங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக வரும். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அது கொஞ்சம் பொரிஞ்சதுக்கு அப்புறம் நீட்டமாக நறுக்கி வச்சிருக்க பல்லாரி வெங்காயம் ஒன்று மட்டும் இதில் சேர்த்துங்க. அடுப்பை ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுங்க. இப்போ பல்லாரி வெங்காயம் நல்ல பொன் வறுவலாக சேஞ்ச் ஆகணும் கலரு. ஸோ அந்த டைமில் இஞ்சி பூண்டு விழுது, 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை இந்த மாதிரி கிள்ளி இதோட சேர்த்துங்க. தாளிப்பு கொஞ்சம் நல்லா பொரியணும், கருக விட்டுறாதீங்க. அடுப்பை ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதக்குங்க. ஏன்னா இஞ்சி பூண்டு சேர்த்த உடனே உங்களுக்கு அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் தான் வச்சுக்கணும். கலர் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம இதில் மற்றதெல்லாம் சேர்க்க ஆரம்பிக்கணும். ஸோ இப்போது நல்லாவே பொரிஞ்சிருச்சு. இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சிருக்க 1/2 கிலோ சிக்கனை நான் இதில் சேர்த்துருக்கேன். இந்த கோழியானத்தை நீங்கள் பரோட்டா, இடியாப்பம், தோசை, பிராசாப்பம், அப்பத்துக்கு இதுக்கெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா செம்மையாக இருக்குங்க. ஸோ இப்போது நம்ம சிக்கனை போட்டோம். அதுக்கு மேலே மீதி இருக்கக்கூடிய பாதி பல்லாரி வெங்காயம் அதை இதோட சேர்த்துடலாம். தக்காளி, நல்ல பழுத்த தக்காளியை, சிகப்பான தக்காளியை இதோட சேர்த்துடுங்க. தயிர் புளிப்பில்லாத தயிராக இருக்கணும், அதையும் இதோட சேர்த்துடலாம். மசாலா பொருட்கள் இதில் கொடுத்துருக்கிறத சேர்த்துங்க. நான் கலரி மசாலா பவுடர் நான் இதோட சேர்க்குறேன். தேவைப்படுறவங்க இந்த நம்பரில் இன்னைக்கு கீழே கொடுத்துருக்க நம்பரில் காண்டாக்ட் பண்ணி வாங்கிங்க. இதை அப்படியே போட்டு மூடி விசில் போட வேண்டாம். ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் அது அப்படியே குக் ஆகட்டும். அதுக்கப்புறம் நீங்கள் பரட்டி விட்டால் போதும். லைட்டாக தான் பரட்டணும், ரொம்ப பரட்டணுன்ற அவசியம் இல்லை. இந்த அளவில் நீங்கள் கலரி மசாலா போட்டிங்கன்னா இந்த கலர் பர்ஃபெக்டாக வரும். மஞ்சத்தூள், தனியா, சீரகம், சோம்பு தூள் அப்படின்னு தனித்தனியாக நீங்கள் போடுறத விட இந்த கலரி மசாலா ஒன்று மட்டும் நீங்கள் சேர்த்தா போதுமானது, பர்ஃபெக்டாக இருக்கும். இது முழுகக்கூடிய அளவுக்கு மட்டும் 1/4 கப்பு தண்ணி விடுறேன். ஸோ இந்த தண்ணியை விட்டுட்டு கொஞ்சமாக அட்ஜஸ்ட் பண்ணிட்டு குக்கரை மூடி ஜஸ்ட்டு ஒரு 2 விசில், நம்ம சிக்கன்றதுனால 2 விசில் போதுமானது, நல்லா வச்சு எடுத்துட்டா போதும். இந்த டைமில் நம்ம அரைக்கக்கூடிய பொருட்கள் பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு, இது 2 மட்டும்தாங்க நான் சேர்க்குறேன். நம்ம இதில் தேங்காய், கசகசாய் எதுவும் சேர்க்கறது இல்லை. இதை மட்டும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். தேங்காய் சேர்க்கறதுனால என்ன ஆகுதுன்னா ரொம்ப கொலகுலன்னு ஆயிடுதுன்றாங்க. அப்புறம் அளவு பர்ஃபெக்டாக இல்லை. அதுக்கு பதிலாக நீங்கள் தேங்காய் சேர்க்கணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா தேங்காய் பால் விடுங்க, ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இதோட நம்ம சேர்த்துடலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உருளைக்கிழங்கு சேர்க்குறதா இருந்தால் விருப்பப்பட்டால் இதில் நீங்கள் சேர்த்துக்கலாம். காரம், உப்பு சரி பார்த்துங்க. தேவைன்னா எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் போட்டுக்கலாம். இதில் கரம் மசாலா அதெல்லாம் தனியாக சேர்க்கணுன்ற அவசியமே இல்லை. ஜஸ்ட் போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் நம்ம வச்சு எடுத்துடலாம். ஸோ இதுக்கப்புறம் கொதிக்க இருக்கும்போது நீங்கள் பண்ணுறதை விட ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டு அப்படியே வச்சிட்டிங்கன்னா மேலே எண்ணெய் விட்டுட்டு பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கும். கலரும் நல்லா ரெட் கலரில் இருக்கும்போது நம்ம ஆணம் நம்ம பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிடலாம். இதை இது கூட நீங்கள் பரோட்டா, சப்பாத்தி, அப்புறம் பார்த்திங்கன்னா பிராசாப்பம், ஜாலரப்பம் இந்த மாதிரி எல்லா வெரைட்டிஸ்க்கும் அதை தொட்டு சாப்பிடும்போது செமையாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு காயல் சமையல் பகுதியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நன்றி.